ஹலோ வெல்கம்ஸ் டு சோனிஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் vlog ஷார்ட்ஸ் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய டே எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் குளிக்கிறனோ இல்லையோங்க டெய்லியும், ஆனால் இந்த கேஸை டெய்லி குளிப்பாட்டுறதுல ஒரு நிம்மதி இருக்குது எனக்கு. அதாவது ஃபுல்லாலாம் இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாட்டேன், ஆனால் இதை தொடச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவார், எதுக்கு தொடச்சிக்கிட்டே இருக்க என் நேரம் அப்படின்ட்டுன்னு. ஆனால் ஏன்னு தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க இந்த ஹேபிட்லாம் எனக்கு வருது. அதுக்கு முன்னாடி எக்கேடுக்கு எடுத்தாலும் எங்கள் வீட்டில் ஒரு வேலை கூட பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ என்னென்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதெல்லாம் எடுத்து சிங்கெல்லாம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்ச அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. அது பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா நினைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை கூட செய்யலை அந்த எருமாடு, இப்போ அண்ணாலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நல்லா தான் இருக்குது. பட் நான் இந்த வேலையெல்லாம் எங்கள் அம்மாவுக்கும் பண்ணி கொடுத்துருக்கணும்னு இப்போ தோணுது. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நானாவது இப்போ வீட்டில் சும்மா இருக்கேன், ஆனால் அவங்க வேலைக்கு போயிட்டும் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷப் ஆன அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தியே வந்துச்சு. சரி, ஓகே, இப்போ என் மனசுக்கு என்ன தோணுன்னா, இதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனால் அட்லீஸ்ட் அவங்கள ஒரு 2-3 டேஸ்க்காவது நம்ம உட்கார வச்சுட்டு நாம் மற்ற வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, இன்றைக்கி எதுக்காக கோலம்லாம் போட்டுன்னா, இன்றைக்கி வந்து தேய்பிறை சஷ்டின்னு சொல்லிட்டு ஆண்டி சொன்னாங்க. ஸோ அதனால் ஈவினிங் வந்து விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, ஹஸ்பண்டை வந்து விளக்கேற்றுறதுக்காக நெய் எண்ணெய்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படியே கூட ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தார். சரின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம்லாம் போட்டுட்டு, சரி விளக்க ரெடி பண்ணி வச்சுட்டா 6:30 மணிக்கா கரெக்டாக விளக்கு ஏற்றிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அப்போ கூட பாருங்கள், அந்த நெய்யை ஸ்பூனில் எடுத்து ஊற்றணுன்ற புத்தி எனக்கு வரல. அதை ஊற்று கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்த அப்புறம் தான் ஒரு 3 விளக்கு ஊற்றின அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஸ்பூனில் ஊற்றுனா கீழே சிந்தாது இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். இதே எங்கள் அம்மா வீடாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, இஷ்டத்துக்கு ஊற்றி விட்டுருவேன். ஏன்னா அம்மா தான் இருக்காங்கல்ல க்ளீன் பண்ணுன்ட்டுன்னு. ஆனால் இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. சரி, நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆண்டி சொல்லுவாங்க, திரி வந்து 2 திரியாக தான் விளக்குக்கு போடணுன்ட்டு. அதையும் போட்டு அப்புறம் இந்த முருகர் இவர் இருக்காருல்ல, இவர் தான் எங்கள் வீட்டோட குட்டி முருகர், அவருக்கு தான் இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். அதுக்கப்புறமா பால்கனியெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்ல, டெய்லி அவனுங்க அங்கே விளையாடுவாங்க, நானும் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனால ஹாய் சொல்லுவேன். ஹாய் சொல்லிவிட்டு இந்த 4 முடியங்க எத்தனை டைம் தான் வாருவேன்னு தெரில, ஆனால் ஒரு நாளைக்கு வாரிக்கிட்டே இருப்பேன். சரின்ட்டு அதை சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நானும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். காலிலேருந்து வேலையாக இருந்ததுனால நான் சுத்தமாக எதுவுமே பண்ணவே இல்லை. எதுவுமே பண்ணலன்னா ரெடியாகவே இல்லை. சரின்னு குளிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன்னா, சரின்னு சிக்கெல்லாம் உடச்சிட்டு எதுக்கு இப்போ போல் என் ஃபேஸை வந்து அந்த பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பட்டி டிங்கரிங்னா ஒன்றும் கிடையாது, எப்பயும் போல் அதே சன்ஸ்க்ரீன், காய்ச்சல், பான்ஸ் பவுடர் 2 கோட்டிங் போட்டுப்பேன். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், ஏங்க பூஜைக்கு எதுக்குங்க இவ்வளோ மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூஜைக்காகலாம் இல்லைங்க. இங்கே வந்த அப்புறம் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்ன, எந்நேரம் லிப்ஸ்டிக்லேயே இருக்கிறாங்கங்க. நம்ம ஊர்லலாம் லிப்ஸ்டிக் போட்டால் கொஞ்சம் ஓவர் மேக்கப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ இல்லை, முன்னாடி சொல்கிறேன். ஆனால் இப்போ என்னென்னா, இங்கே நான் வெளியே வந்தாலே ஒரே லிப்ஸ்டிக்காக தான் இருக்காங்க, மேக்கப் இல்லாமல் இல்லை. அவங்க அவ்வளோ க்ரூம் பண்ணிக்கிறாங்க அவங்கள செல்ஃபாக. இத்தனைக்கும் அவங்களோட ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் பசங்களை பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கான க்ரூமிங் வந்து அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் அதை இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். சரி, அப்புறம் ஈவினிங் வாக்கிங் போகிறப்ப நான் மட்டும் அப்படியே தூங்கி எழுந்த மூஞ்சோடு போனால் அப்புறம் அசிங்கமாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் நானும் சரின்ட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடி இருக்கிறப்பெல்லாம் இப்படி பின்னி போடணுன்னு ஆசை வரல, முடி இல்லாதப்போ தான் இப்படி பின்னி போடணுன்னு ஆசை வருது. ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் இதே மாற்றிட்டு இங்கே வந்து பூலாம் கிடைக்கல பெருசாக, அதாவது நம்ம தலையில் வைக்கிற மாதிரி மல்லிப்பூலாம் கிடைக்கல. இது வந்து ஆன்ட்டி எனக்கு வாங்கி கொடுத்த ரோஸு கொரியர் பண்ணியிருந்தாங்க ஆனிவர்சரிக்காக சில கிஃப்ட்ஸ்லாம். அப்போ அந்த ரோஸ் இருந்துச்சு, அதை இன்றைக்கி தான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ரெடியாகவும் இங்கே வந்து என் ஹஸ்பண்டு சரியான உறக்க நிலைக்கு போயிட்டார். எங்கள் ஆன்ட்டி சாயந்தரமாக சாமி கும்பிடணும், 2 பேர் வந்து கந்த சஷ்டி கவசம்லாம் படிங்கன்னு சொன்னாங்க. இவர் என்னென்னா ஒரே உறக்க நிலை தான், எஞ்சிக்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே, ரெடி ஆகிட்டு எழுப்புவோம், எந்திரிச்சிட்டு அப்புறமாவது அவர் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. சரி, இன்னொரு 10 மினிட்ஸ் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக ஆரம்பிச்சுட்டு அவர் ஒரு டைம் கூப்பிட்டு எழுந்தார். அதுக்கப்புறம் எழுந்துச்சி சாமி கும்பிட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆக ஆரம்பிச்சிட்டாரு.
சரி ஓகேன்ட்டு இந்த சிவி சிங்காரிக்கிறத இன்னும் நான் நிறுத்தலைங்க. ஓயாமல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் ரெடியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு தான். ஆனால் 1/2 மணி நேரம் எடுப்பேங்க. இந்த காய்ச்சல் போடுறதுக்குள்ளே பாதி என் கண்ணு குத்திப்பேன். அப்படியே உள்ளே குத்த வெளியே குத்த இங்கே அப்படியே இங்கெல்லாம் ஈசிக்க அதை துடைக்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ஆனால் வீடியோ கட் பண்ணி எடுத்ததுனால அது தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 டைம் 3 டைம் துடைச்சிட்டேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நார்மலாகவே. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சுட்டு ரெடியாக ஆரம்பித்தாச்சு. சரின்ட்டு இங்கே விளக்கேற்றுறதுக்காக இங்கே சீக்கிரமாக நம்ம ஊரில் வந்து கரெக்டாக இருட்ட ஆரம்பிக்க முன்னாடி நம்ம வந்து விளக்கு போடுவோம். ஆனால் இங்கே 7 மணிக்குமே பகலாக தாங்க இருக்குது வெய்ய காலத்தில். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. 6:30 ஆகும், பார்த்தா வெயில் அடிக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் 8 தான் நல்லா இருட்டுற மாதிரியே ஆகுது. அதனால் எனக்கு வந்து அந்த டைம் போகிறதே தெரியல. இவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க போல. கரெக்டாக சூரியன் மாதிரியே நிலா தொடங்கும் போது விளக்கேற்றுறாங்க. ஆனால் நானும் அப்போ எப்பயும் போல் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான் 6:30 6 பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் அது அப்படி இப்படி 6:30க்கு மேலே ஆகிடுது. அவ்வளோ நேரம் ஆகிட்டா தான் நம்மளுக்கு அந்த டைமே பார்க்க தோணுதுங்க. பகலாக இருக்கிறதுனால நான் டைம் பார்க்க மாட்டேங்கிறேன் சீக்கிரமாக. இந்த லிப்ஸ்டிக் வாங்கினது போதும், டெய்லி ஒரு லிப்ஸ்டிக், அதை ஒன்று தள்ளி டெய்லி ஒரு ஷேடில் நைட்டிக் போடுற வரையும் என் மனசு அடங்காது. ஆனால் அந்த லிப்ஸ்டிக் காலியாகிற வரையும் நான் விடமாட்டேன் போல், ஓயாமல் அதை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் அவங்கக்கிட்ட பேசும்போது பின்னாடி விசில் சத்தம் கேட்கும், அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் மறந்து போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண முடியாதுல்ல குக்கரை. இப்போ வேறு சிலிண்டர் வைக்கிற விலைக்கு திரும்ப ஆன் ஆஃப்லாம் பண்ணால் சிலிண்டர் நம்ம எங்கே போய் வாங்க. அதனால அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. அப்புறம் பொட்டு வச்சுட்டு நான் சந்தனத்துக்கு பதில் ஃபவுண்டேஷன் தான் வைக்கிறேன்னு அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஒரு வீடியோவில். தேடுறேன், எங்கே வச்சனே தெரில. இந்த வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க. இத்தனைக்கும் அவர் எந்த திங்ஸுமே எடுக்கவும் மாட்டார், எதையும் மாற்றி வைக்க மாட்டார். ஆனால் நான் இருக்கனே கண் எதிரிலே இருந்தால் கூட எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். சில நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்பேன், இந்த மாதிரி நான் ஒரு திங்ஸ் வச்சுருந்தேன்ல, அது எங்கே வச்சுருக்கேன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? நான் உன்கிட்ட அன்றைக்கி காமிச்சில்ல, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையே எனக்கு சொல்லும், இங்கே தான் வச்சிங்க, நீங்கள் எதுக்கும் ஒன்ஸ் இங்கே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம், ஆனால் எனக்காக அந்த பிள்ளையே நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சு சொல்லும். அப்போ கூட என் புத்திக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த ரோஸை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு ஒத்த ரோஸாக பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க அப்படின்னு நானே சொல்லிவிட்டு விளக்கு போட ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் கந்தசஷ்டி கவசம் ஆன் பண்ணலான்னு பார்த்தா அப்போ தான் என் டேட்டா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் நினைக்கிறப்ப அது ஆன் ஆகாது, அதுவாக ஒரு டைமுக்கு ஆன் ஆகும். அது வந்து அப்பப்போ வந்து என்னைய மாதிரி எதுக்கு ஆன் ஆகுறோம் எதுக்கு ஆஃப் ஆகுறோன்னே தெரியாது. அதுக்கப்புறம் சரி அது ஒரு பக்கம் சுற்றட்டும், பரவாயில்ல டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போட்டதுலேயே உருப்படியான ஒரு கோலம்னா அது இந்த கோலம் தான் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு கோலம் போட வராது. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்த்து கற்றுக்குறேன். ஆனால் நான் போட்ட யூடியூப்பில் இந்த மாதிரி கார்த்திகேயனுக்கு என்ன கோலம் போடணுன்னா அவங்க ஸ்டார் கோலம் கொடுத்தாங்க. ஸோ அதனால நானும் ஸ்டார் கோலம் போட்டுட்டேன். அதை வேறு ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் அந்த வேல் வச்சது எனக்கே ஒரு தெய்வீகமாக தோணிடுச்சு. ஒரு வழியாக கந்தசஷ்டி கவசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான், ஊதுவத்திலாம் வச்சு வெளியெல்லாம் காமிச்சிட்டு மனசார சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திடீர்னு நான் தான் சொன்னால வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் நான் தெய்வீகமாகிடுவேன். அந்த தெய்வீகத்தோடு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பக்தி மயமாக குங்குமம் சந்தனம் விபூதியெல்லாம் வச்சு முடிச்சு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இட்லி பேட்டர் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சோடா மாவு உப்பு போட்டு கலக்கிட்டு இட்லி ஊற்றிடலாம், அப்புறம் பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பொடி அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த பொடி சொல்லி தந்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவர் சொல்லி தந்த மாதிரி தான் பண்ணேன். ஆனால் அவர் அளவுக்குலாம் என்னால் டேஸ்ட்டாக அந்த கரெக்டாக மெஷர்மெண்ட் அளவுக்குலாம் என்னால் அரைக்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரைச்சேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டு தான் வறுத்துட்டு திரும்ப ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுக்காக போட்டு வறுத்தேன். என்னால் தனியாக அப்படியெல்லாம் வீடியோ எடுக்க எனக்கு முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கற்றுக்குறேன். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு சரி அதை க்ளோஸ் பண்ணிட்டு பொடி ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டேன். அது வேறு அரைக்கிறதுக்குள்ளே 2-3 டைமு இப்படி தான் அரைக்கணுமா அப்படி தான் அரைக்கணுமா போய் அவரை எழுப்பி கேட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதை அரைச்சி முடிச்சுட்டு இட்லி வெந்துருச்சான்னு பார்த்தா அந்த இட்லியை குத்தி அதுவே நான் வெந்துட்டேன் என்னை எடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த இட்லியை கொலை பண்ணுவேன். அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி அரைச்சி முடிச்சுட்டு அழகாக பொடி இட்லி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு கீழே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் என் குட்டி ஹீரோ இருக்கான்ல அவன்கிட்ட விளையாட போனேன். அவன் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இப்போ நான் வந்து அவனை கண்டுபிடிக்கணும். ஆனால் என் கண்ணு முன்னாடியே தான் அவன் ஒளிஞ்சிப்பான்.
ஆனால் நான் அது தெரியாத மாதிரியே அவனை தேடுற மாதிரி நடிக்கணும் ஒரு 2 நிமிஷம் நடித்து நீ எங்கே இருக்க புச்சு, நான் அவனை தேடிட்டு இருக்கேன், ஆண்டி உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு 2-3 டைம்லாம் சொல்லிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கும்.